ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம கார்ட்போர்ட் வச்சு எப்படி ஃபோட்டோ கொலாஜ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த மாதிரி ஃபோட்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் கூடவே வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 5 பீசஸ் எடுத்திருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே நமக்கு 5 பீசஸ் தேவைப்படுது. சென்டராக நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் ஷீட் வரும். அதுக்கு மேலே இந்த பிளாக் கவர் போட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த லேமினேஷன் ஷீட் எப்படின்னா ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லேமினேஷன் ஷீட் மேலே வரும். நம்ம ஃபோட்டோவோட சேஃப்டிக்காக தேவையானதெல்லாம் சிசர், பென்சில், ஸ்கேல், ஃபெவிகால், இந்த கிளிட்டர் டேப். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த கிளிட்டர் டேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 6 ஃபோட்டோ இருக்குது இதில். உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே இந்த பிளாக் கவர் வர மாதிரி 4 சைடும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்கள் கையால் செஞ்சு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம கடைக்கு போய் ஒரு ஃபோட்டோ கொலாஜ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 500-400 கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷலான கிஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 4 பக்கம் நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படிதான் ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி நம்ம 5 பீசஸும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் இருக்கு இது. 3, 4, 5. இந்த பீஸ் மேலே நம்ம ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் இந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணேன் நான். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கார்ட்போர்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது மேலே நம்ம இந்த பிளாக் ஷீட்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் நான் இப்போ ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி 5 இப்படி தான் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ 5 பீசஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த லேமினேஷன் ஷீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தண்ணி பட்டாலோ டஸ்ட் பட்டாலோ நம்ம லைட்டாக அந்த துணி வச்சு தொடச்சி எடுத்தால் போதும். அதுக்காக தான் இந்த லேமினேஷன் ஷீட். ஸோ கொஞ்சம் லைஃப் வரும். நான் இதை எப்படி கவர் பண்ணுறேன்னா, டிரான்ஸ்பரண்ட் அந்த டேப் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு நான் கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுக்கும்போது எப்படி நீ இது மாதிரி செஞ்சேன்னு கேட்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தேன்றது சொல்லலாம். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம செஞ்சு கொடுத்தா அது இன்னும் ஸ்பெஷலாக தானே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், ஃப்ரேம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
டேப் வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து சைடில் நான் இந்த கிளிட்டர் டேப்பை யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க வரும். ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலி இப்படி தாங்க வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வால் டெக்கா மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.